الحمد لله الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் சஃபத்து தஃபாசீர் சூரத்துல் பக்ராவினுடைய ஆயத்துகள், அதனுடைய வசனங்களை, அதன் அர்த்தங்களை, அதனுடைய தஃப்சீரையும் இன்னும் அதன் இலக்கிய நயங்களையும், அதனுடைய பிரயோஜனங்கள், அந்த ஆயத்தின் மூலம் நமக்கு அல்லாஹு தாலா என்னென்ன படிப்பினைகளை கொண்டு வருகிறார் என்ற விஷயங்களையும் நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே அல்ஹம்துலில்லாஹ் 33 ஆயத்துகளை முடித்து 34ஆம் ஆயத்திலிருந்து 39ஆம் ஆயத்து வரைக்கும் நாம் இங்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். வஇத் குல்னா லில் மலாயிகத்தி இஸ்ஜுது லி ஆதம் என்ற ஆயத்திலிருந்து ஆரம்பமாகி உலாயிக அஸ்ஹாபுன் நார் ஹும் ஃபீஹா ஹாலிதூன் இதுவரைக்கும் உள்ள ஆயத்துகளுடைய அர்த்தங்களை பார்த்தோம், தஃப்சீரை பார்த்தோம், அதன் அகராதி பொருளை பார்த்தோம், அந்த ஆயத்திற்கும் முன்னுள்ள ஆயத்திற்கும் உள்ள சம்பந்தம் தொடர்பை பார்த்தோம். அந்த ஆயத்துகளிலே அல்லாஹு தாலா புழங்கியுள்ள பயன்படுத்தியுள்ள இலக்கிய நயங்களை பார்த்தோம். அதை சேர்த்து இப்பொழுது நாம் இந்த ஆயத்தின் மூலம் அல்லாஹு தாலா என்ன பிரயோஜனத்தை, என்ன படிப்பினையை நமக்கு தர நாடுகின்றான் என்பதை பார்க்க போகிறோம். பாருங்க, சஃபத்து தஃபாசீர் பாடம் 10, வசனங்களின் பயன்கள். இவ்வாறு கிதாப் ஆசிரியருடைய தர்த்தீபைப்படி நாமும் அதே தர்த்தீபில் அமைத்திருக்கிறோம். ஆரம்பமாக ஆயத்துடைய அர்த்தமும் அதிலுள்ள அகராதி பொருளுடைய விஷயங்களையும் நாம் விளக்குவோம். அதற்கு பிறகு ஆயத்துடைய தஃப்சீரை எவ்வாறு கிதாபுடைய ஆசிரியர், அதாவது முதலாவது முனாசபத், அந்த ஆயத்துகளுக்கும் முன்னுள்ள ஆயத்துகளுக்கும் உள்ள தொடர்பு, அகராதி பொருள் இரண்டையும் விளக்கிவிட்டு அதற்கு பிறகு கிதாபில் உள்ள தஃப்சீரின் அடிப்படையிலே ஓரிரு தலைப்புகளில் அந்த தஃப்சீரை நாம் விளக்கிச் சொல்வோம். அதற்கு பின்பாக வழக்கமாக சொல்வதை போன்ற இலக்கிய நயத்தையும், இறுதியாக வசனங்களின் பயன்கள் என்ற தலைப்பின் கீழ் அந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் நமக்கு என்ன சொல்ல நாடுகிறான், என்னென்ன படிப்பினைகள் நமக்கு கிடைக்கின்றது என்ற முறைப்படி நாம் சொல்வது வழக்கம். அந்த அடிப்படையிலே இப்பொழுது 40ஆம் பாடம் வசனங்களின் பயன்கள் என்ற அடிப்படையில் கொண்டு வந்திருக்கின்றோம். வசனம் 34 39 வரைக்கும் பாருங்க. இதுல என்னென்ன பிரயோஜனங்கள், என்னென்ன பயன்கள் இருக்குங்கிறத நம்ம இன்ஷா அல்லாஹ் இபாரத்துகள் மூலம் நம்ம தெரிந்து கொள்ளலாம். என்ன சொல்ல வருகின்றான் ரப்பு தஆலா என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம். பாருங்கள். இந்த இடத்திலே 3 விஷயங்கள் பற்றி பேசப்படுகிறது. பயன்கள், 3 பயன்களை அல்லாஹு தஆலா சொல்கிறான். முதலாவது பயன் என்ன என்றால், விஷயத்தை சொல்லிவிட்டு நாம் கிதாபுடைய இபாரத்திற்கு அர்த்தம் சொல்வோம். அதாவது அல்லாஹ் அல்லாத, முதல்ல இங்கே என்ன, வஇது குல்னா லில் மலாயிகத்தி இஸ்ஜுது லி ஆதம், ஆதமிற்கு நீங்கள் சஜிதா செய்யுங்கள் என்பதாக நாம் மலக்குகளை சொன்ன பொழுது என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். அப்போ இந்த இடத்துல அல்லாஹு தாலா சஜிதா செய்யும்படி மலக்குகளுக்கு கட்டளையிடுறான். ஃபசஜது, எல்லா மலக்குகளும் என்ன செஞ்சாங்க? சஜிதா செஞ்சாங்க. சரி, இப்போ நம்ம கேட்குற கேள்விங்க என்ன, அல்லாஹ் அல்லாத ஒரு வஸ்துவிற்கு சஜிதா செய்வது எவ்வாறு கூடும்? அல்லாஹ் அல்லாத வஸ்துக்களுக்கு சஜிதா செய்யலாமா, செய்வது கூடுமானா எவ்வாறு கூடும் என்பது தான் இங்கே ஒரு கேள்வி. அதற்கு பதில் என்ன சொல்றாங்க? மலக்குமார்களுடைய தலைவணங்குதல் சஜிதா என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு காணிக்கையாக இருந்துச்சு. கண்ணியத்திற்கு, ஒரு மதிப்பிற்கு செய்யப்பட வேண்டிய, அவருடைய கண்ணியத்திற்காக வேண்டி கொடுக்கப்படக்கூடிய ஒரு காணிக்கை சஜிதாவாக இருந்துச்சு. அது எது கிடையாது, அங்க தொழுகையுடைய, வணக்கத்துடைய, அல்லது அவர் எஜமான் நான் அடிமை என்ற தன்மைகளுடைய சஜிதா கிடையாது. அங்க சஜிதா கண்ணியத்தினுடைய அடிப்படையில கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் அங்க சஜிதாவாக இருக்கு. இமாம் ஜமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லும்போது சொல்றாங்க, அல்லாஹ்வுக்காக சஜிதா செய்வது வணக்கத்தின் அடிப்படையில் செய்யப்படும். வணக்கத்திற்காக செய்யப்படக்கூடிய ஒன்று அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் செய்யப்படும். அப்போ கண்ணியத்தினுடைய அடிப்படையில் அல்லாஹ் அல்லாத வஸ்துகளுக்கு செய்யறது எப்படி? உதாரணமா
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மலக்குமார்கள் சஜிதா செய்தது போன்று. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவருடைய மகனார், அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமும் அவருடைய மகன்களும் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜிதா செய்தது போன்று குர்ஆன் அல்லாஹ் தெளிவா சொல்லி காண்பிக்கின்றான். அவங்க சஜிதா செய்தார்கள் என்பதாக. இது அவங்க கனவுலே என்ன செய்றாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஆரம்பத்தில் கண்ட கனவை தன் தந்தைக்கு எடுத்துச் சொல்கின்றார்கள். அந்த தந்தை இது நல்ல கனவு தான், சிறந்த கனவு தான் சொல்லி சொல்றாங்க. கடைசியில அந்த சஜிதா செய்யப்படும்போது, சஜிதாவுல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அதாவது அவங்களுடைய குழந்தைகள் சஜிதா செய்யும் பொழுது, அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இதுதான் அந்த கனவுடைய விளக்கம் என்பதா. அப்ப அங்க செய்யப்படக்கூடிய சஜிதா என்பது கண்ணியத்தின் அடிப்படையில் செய்யப்படக்கூடியதே ஒழிய, இபாதத் என்றோ அல்லது வணக்கம் என்றோ அடிப்படையில் செய்யப்படக்கூடியது அல்ல. அப்ப அதனால இன்னைக்கு உலகத்துல யாரும் பொதுவாக இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லும்போது, அல்லாஹுவை தவிர யாருக்கும் என்ன செய்யக்கூடாது, குனியக்கூடாது, வணக்கங்கள் செய்யக்கூடாது. இதுதான் அசல். அல்லாஹ்வை தவிர யாருக்குமே கிடையாது. சஜிதாங்கிற விஷயமும் சரி, வணக்கம்ங்கிற வார்த்தைகள் முதற்கொண்டு என்ன செய்யக்கூடாது, யாருக்கும் புழங்கக்கூடாது. அப்ப அந்த இடத்துல சஜிதா செய்யறதுங்கிறது யாருக்குமே கிடையாதுன்னு சொல்லிட்டோம். குனியறதே கூடாதுங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப அப்படி செஞ்சாருன்னா அது ஒருத்தர் கண்ணியத்துடைய அடிப்படையில் இன்னைக்கு உலகத்துல சில இடங்கள் நடக்குது, தவறுகள் தான். அது ஹராம் என்ற ரீதிக்கு கொண்டு போயிடலாம். அது தவறு, தவிர்ந்து கொள்ள வேண்டியது, கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம்தான். கடுமையாக கண்டிக்கப்படக்கூடிய விஷயம். அதை விட்டு முழுமையாக தவிர்ந்து கொள்வது அவசியம். அதை விட்டு என்ன செய்யணும், முழுமையா தவிர்ந்து கொள்ளணும். அங்க என்ன கிடையாது, அனுமதி கிடையாது. நம்ம பார்க்குறோம், நஜாஷியுடைய அரண்மனையில 2 அதாவது மக்கா குறைஷிகள் 2 காஃபிர்களை, அதாவது நஜாஷிக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ஆளை அனுப்பி, 2 பேரை அனுப்பி, அவர்களுக்கு நிறைய ஹதியாக்களை, கூட இருக்கக்கூடிய ஃபாதிரிமார்களுக்கெல்லாம் ஹதியாக்களை கொடுத்து என்ன செய்கிறாரு, அந்த நஜாஷி மன்னரை தன்னுடைய கைக்குள்ளே கொண்டு வந்து என்ன செய்யணும், ஜாஃபர் பின் அபி தாலிப், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹுமா இவங்கெல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க, ஹிஜ்ரத் செஞ்சு ஹப்பஷாவுக்கு போயிருந்தாங்கல்ல, அவங்கள திருப்பி மக்காவுக்கு கூட்டு வந்து சித்திரவதை செய்யணுங்கிற எண்ணத்தில் போய் நிற்கிறாங்க. இப்போ என்ன செய்கிறாங்க, வந்த உடனே பாதிரிமார்கள் எல்லாம் தலை வணங்குறாங்க. அதாவது அவையில் உள்ளவங்க எல்லாரும் அரச வந்து நிற்பாங்க. யாராவது புதுசாக வர்றவங்க என்ன செய்வாங்க, உதாரணமாக இந்த குறைஷிகளே வந்த 2 பேர் வந்தாங்க, தூதுவராக வந்தவர்கள் வந்தவன சஜிதா செஞ்சாங்க, தலை வணங்கினாங்க. அதுக்கு பிறகு யார் வரா, ஹஜ்ரத் ஜாஃபர் பின் அபி தாலிப் அவங்களும் சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பேசுகிறாங்க. யார் அங்கே பேசணும், ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு பேசுவாங்கன்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. வர்றாங்க. அதே மாதிரி வந்து இன்னவொன்னே எல்லா அரசனும் சரி, அரசனுக்கும் தெரியாது, அதே மாதிரி இருக்கக்கூடிய பாதிரிமார்களும் சரி, வெயிட் பண்ணிட்டு வந்த உடனே அப்படி நிற்கிறாங்க, தலை வணங்குவாங்க, குனிவாங்க என்பதாக எதிர்பார்த்து கொண்டே நிற்கிறாங்க. வந்தவொடனே ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு எந்த குனிதலும் குனியலை, எந்த விஷயமும் சொல்லலை. மாறாக ஒரே விஷயத்த சொன்னாங்க. என்னது, இந்த மாதிரி சஜிதா நான் சொன்னாங்க. எல்லாரும் எதிர்பார்த்தாங்க, இவர் என்ன செய்வாங்க, குனிவாங்க, தலை வணங்குவாங்கன்னு சொல்லி. அப்போ அவங்க சொன்ன ஒரே வார்த்தை என்ன, நாங்கள் அல்லாஹ்வை தவிர யாருக்கு என்ன செய்ய மாட்டோம், தலை வணங்க மாட்டோம். அல்லாஹ்வை தவிர யாருக்கு என்ன செய்ய மாட்டாங்க, தலை வணங்க மாட்டோம் என்பதாக என்ன செய்கிறாங்க, இது எங்களுடைய நபி சொன்ன விஷயம். ஏன்னா அதனால் உங்களுக்கு நாங்கள் மரியாதை செய்கிறோம், உங்களுக்குரிய அந்த அந்த அதாவது கை அசைவு காணிக்கையை நாங்கள் செலுத்துகிறோம், ஆனால் குனிய மாட்டோங்கிறத சொல்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம அதை பார்க்குறோம். அதனால் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தலை குனிகிறது, தலை வணங்குறதுங்கிறது கிடையாது. பாருங்க, அல் ஊலா, முதலாவது விஷயம், கைஃப யஸிஹு சுஜூது லி கைரில்லாஹி, அல் ஃபவாயிது, பயன்கள், பிரயோஜனங்கள். முதலாவது பிரயோஜனம் என்ன, அதாவது கைஃப யஸிஹு சுஜூது, சஜிதா செய்தல் என்பது எவ்வாறு சரியாகும், லி கைரில்லா, அல்லாஹ் அல்லாத வஸ்துக்களுக்கு தலை குனிவது, சஜிதா செய்வது என்பது எவ்வாறு கூடும். வல் ஜவாப், பதில் என்ன, அன்ன சுஜூதல் மலாயிகத்தி லி ஆதம, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மலக்குமார்கள் செய்த சஜிதாவாக இருக்கிறதே, அது காண ஆகியிருந்தது, லித்தஹியத்தி, காணிக்கையாக இருந்துச்சு. வகான சுஜூது தஅலீமின் வ தக்ரீமின், அந்த சஜிதாவானது ஆகியிருந்துச்சு அலீம், தாலீம், அதாவது உயர்வின், அதாவது கண்ணியத்தினுடைய, சங்கையினுடைய சஜிதாவாக இருந்துச்சு. அது எப்படி காணிக்கை இருந்துச்சு, என்ன சஜிதா, அதாவது சங்கைக்குரிய, ஒரு கண்ணியத்திற்குரிய சஜிதாவாக அது ஆகியிருந்துச்சு. லா சுஜூத சலாத்தின் வ இபாதத்தி, அது தொழுகையுடைய அல்லது வணக்கத்துடைய சஜிதாவாக ஆகியிருக்கவில்லை. கால ஜமக்ஷரியு, ஜமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, அஸ்ஸுஜூது லில்லாஹி தஆலா அலா சபீலில் இபாதத்தி,
அல்லாஹ்வுக்காக வேண்டி சஜிதா செய்வது என்பது வணக்கத்தினுடைய அடிப்படையில் செய்யப்படுவது. வலி கைரிஹி அல்லாஹ் அல்லாத வஸ்துகளுக்கு சஜிதா செய்வது என்பது அலா வஜிஹி தக்ருமதி சங்கையினுடைய அடிப்படையில் செய்யப்படக்கூடியது. கமா சஜதத்தில் மலாய்கத்துலி ஆதம வ யாக்கூப் வ அப்னாஉஹு யூசுஃப, எவ்வாறு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மலக்குமார்கள் சஜிதா செய்தார்களோ அதே போன்றுதான் கண்ணியத்துடைய சஜிதாவாக இருக்கும். இன்னும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய மகன்களும் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தலை வணங்கியது, சஜிதா செய்தது எவ்வாறென்றால் சங்கைக்காக, கண்ணியத்திற்காக செய்ததை போன்றுதான். அதே போன்றுதான் அல்லாஹ் அல்லாத வஸ்துகளுக்கு செய்யக்கூடிய சஜிதாக்கள் சங்கைக்கும் கண்ணியத்திற்கும் உரியதே தவிர வணக்கத்திற்கும் இபாதத்திற்கும் அல்லது தொழுகைக்கும் உரியது அல்ல. சரி, அஸ்ஸானியா, இரண்டாவது விஷயம். ரெண்டாவது அஸ்ஸானியத்து கால பஅதுல் ஆரிஃபின், அதாவது சில விஷயங்களை சொல்றாங்க. என்னன்னா, ஒரு விஷயம் என்னன்னா, ஒருத்தருடைய முன் கவனிப்பு, ஒருத்தரை வந்து நல்லா முன்னாடி அவரை கவனிச்சு அவரை கண்ணியப்படுத்தி அவரை உயர்வுபடுத்தி அந்த முன் கவனிப்பு இருக்குத, அவர்கிட்ட நிகழக்கூடிய சிறு சிறு தவறுகள், பிழைகள், குற்றங்கள்னால எந்தவித அவர்கிட்ட மீது ஏற்படக்கூடிய குற்றங்கள்னால எந்த பாதிப்பை ஏற்படுத்தாது. அதே மாதிரி அவர் அந்த விலாயத், அந்த வலி நேசர், நண்பருங்கிற அந்த அந்தஸ்தை விட்டு இறக்காது. இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? அவங்க ஒரு செயல் செஞ்சாங்க. அந்த செயலின் காரணமாக அந்த தாருல் கராமா, சொர்க்கத்தை விட்டு கீழே இறங்க வேண்டிய நிலை ஏற்பட்டாலும் அவங்க என்ன செய்யல? சொர்க்கத்தை விட்டு ஒரேடியா என்ன செய்யல? வெளியேற்றப்படவில்லை. அதே மாதிரி அவங்கள ஹிலாஃபத்துடைய அந்த பிரதிநிதித்துவத்துடைய அந்த பதவியையும் அல்லாஹ் என்ன செய்யல? பறிக்கல. மாறாக என்ன செஞ்சான்? எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருக்கான். இன்னும் சேர்த்து கொடுத்துருக்கான். என்ன? அவங்கள சும்மஜ்தபாஹு ரப்புஹு, அவங்கள தேர்ந்தெடுத்தேன்னு சொல்லி இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா பேர் கொடுத்து அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான்? அனுப்பியிருக்கான். அதான் சொல்லுவாங்க ஒரு கவிதை ஒன்று, ஒரு நேசர் என்ன செய்யலாம்? ஒரு தப்பு செஞ்சிட்டான்னு சொன்னால் அவனுக்கு பிடித்த, அதாவது அவனுடைய உபகாரி, அவனுக்கு பிடித்தவன் என்ன செய்வான்? 1000 பரிந்துரையை கொண்டு அதை குற்றத்தை விட்டு அவனை விடுவிக்கத்தான் என்ன செய்வான்? முயற்சி செய்வான். இதுதான் ஒரு நேசனுக்கு செய்யக்கூடிய விஷயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ சானியத்து ரெண்டாவது விஷயம், கால பாதுல் ஆரிஃபீன், ஆரிஃபீன்கள்ல சிலர் சொன்னார்கள், சாபிகுல் இனாயத்தி லா யுஅஸ்ஸிரு ஃபீஹி ஹுதூஸுல் ஜினாயத்தி. சாபிகுல் இனாயத்தி, அதாவது முன்கவனிப்பு என்பது, முன்னாடி கவனிச்ச விஷயம், அவரை பேணுதலா பாதுகாத்தது, அந்த முன்கவனிப்பு என்பது லா யுஅஸ்ஸிரு ஃபீஹி, அந்த கவனிப்பில், அந்த முன்னுதில் இதில் வந்து பாதிப்பை ஏற்படுத்தாது. ஹுதூஸுல் ஜினாயத்தி, குற்றங்கள் நிகழ்வது என்பது அந்த விஷயத்தில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. வலா யஹுத்து அன் ருத்துபத்தில் விலாயத்தி, அதே மாதிரி வலா யஹுத்து குறைக்காது, அன் ருத்துபத்தில் விலாயத்தி, அதாவது விலாயத்துடைய அந்த அந்தஸ்தை விட்டும் குறைக்காது. விலாயத்தினால் அந்த பதவி, அதாவது அவருடைய அந்த விலாயத்தன்மை, நேசத்தன்மை, அந்த வலியுடைய அந்த தன்மை, அந்த அந்தஸ்தை விட்டு என்ன செய்யாது? அவரை கீழே இறக்கி விடாது. சரி, முஹாலஃபத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மாறு செய்தது, அல்லத்தி எப்படிப்பட்ட மாறுது? அவுஜபத் லஹுல் இஹ்ராஜ மின் தாரில் கராமா, தாருல் கராமத்திலிருந்து அவர்களை வெளியாக்கும் அளவிற்கு வெளியாக்குவதை வாஜிபாக்கி விட்ட ஒரு மாறுபாடு, அவர்கள் செய்த அந்த மாறுபாடு இருக்கின்றதே. லம் துஹ்ரிஜுஹு அன் ஹதீரத்தில் குதுசி, லம் துஹ்ரிஜுஹுனா அவரை வெளியாக்கவில்லை, அன் ஹதீரத்தில் குதுசினா அதாவது சொர்க்கத்தை, ஹதீரத்து பரிசுத்தமான அந்த இடத்தை விட்டும், அப்படின்னா சொர்க்கத்தை விட்டும் அவர் என்ன செய்யல? வெளியாக்கவில்லை. அதாவது முழுசா என்ன செய்யல? அவரை வெளியாக்கல. திரும்ப என்ன செய்வாங்க? போகத்தான் செய்வாங்க. முழுசா என்ன செய்யல? அவரை ஒன்னே இல்லை அப்படி வெளியாக்கிட்டு இனிமேல் போகவே கூடாது அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஷைத்தானுக்கு கிடைச்ச விஷயம் கிடையாது. அப்போ அவர்கள் என்ன செய்யல? ஹதீரத்துல் குதுஸ்னா அல் ஜன்னத், சொர்க்கம் என்பதாக எழுதப்பட்டிருக்கு. சொர்க்கத்தை விட்டு வெளியாக்கல, ஒரேடியா வெளியாக்கல. வலம் தஸ்லுபுஹு ருத்துபத்துல் ஹிலாஃபத்தி, வலம் தஸ்லுபுஹு, அவரை ஆட்டிலிருந்து என்னது? பறிக்கப்படவில்லை. வலன் தஸ்லுபுஹு, அதாவது துஸ்லபுஹுன்னு சொல்லலாம். சுலிப யுஸ்லபு, வலம் துஸ்லபுஹு ருத்துபத்துல் ஹிலாஃபத்து, ஹிலாஃபத்துடைய பதவியும் பறிக்கப்படவில்லை. வலம் லம் துஹ்ரிஜு, அதாவது லம்
லம் தஹ்ருஜுஹு அன் ஹதீரத்தில் குதுஸ்னா, அதாவது அவரை லம் துஹ்ரிஜுஹு, அவரை வெளியாக்கவில்லை. எதை விட்டு? இந்த முகாலஃபத் இருக்குத, அவரை வெளியாக்கவில்லை. எதை விட்டு? சொர்க்கத்தை விட்டு முழுமையாக வெளியாக்கவும் இல்லை. வலம் துஸ்லிபுஹு, அவர்கிட்ட பறிக்கவும் இல்லை. ருத்துபத்தல் ஹிலாஃபத்தி, ஹிலாஃபத்துடைய அந்த பதவியை முழுமையாக பறிக்கவும் இல்லை. யாரா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து பறிக்கவும் இல்லை. சரி, பல் மாறாக அஜ்ஸல் அல்லாஹு லஹு ஃபில் அதியத்தி, கொடையிலே, கொடுப்பதிலே அல்லாஹு தஆலா அவருக்கு இன்னும் விசாலமாக்கித்தான் கொடுத்திருக்கிறான், அதிகமாக்கித்தான் கொடுத்திருக்கிறான். அது என்ன? ஃபகால சொல்றான், சும்மஜ்தபாஹு ரப்புஹு, அவர்களை, அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அவருடைய இறைவன் தேர்ந்தெடுத்து விட்டான். இப்போ ஒரேடியா வெளியாக்கல, மாறாக அவங்கள தேர்ந்தெடுத்திருக்கான் திரும்ப. அப்ப இது பெரிய ஒரு கொடையின் மேல கொடுக்கப்பட்ட கொடைதானே ஒழிய அவங்களுடைய பதவியை பிடுங்கினது அல்லது அவங்களுடைய ஹிலாஃபத்தை பறிச்சுட்டாங்கிறது கிடையாது. சொல்லுவாங்கல்ல, வக்கால ஷாயிரு, ஷாயிர் சொல்வாரு, ஒய்தல் ஹபீபு அத்தா பி தம்பின் வாஹிதின், நேசன் பிரியமானவன் ஒரு தவறை கொண்டு வந்தால், ஒரு பாவத்தை செய்தால், ஜாத் முஹாசினுஹு, அவனுடைய உபகாரி கொண்டு வருவான். என்ன ஜாத் முஹாசினுஹுனா, அதாவது பி அல்ஃபி ஷஃபீஇன், அதாவது ஜாத் முஹாசின், அவனுடைய முஹாசின் கொண்டு வருவான். இதை பி அல்ஃபி ஷஃபீஇன், ஆயிரக்கணக்கான பரிந்துரையை, அவனை காப்பாற்றுறதுக்கு என்னென்ன இருக்கோ அத்தனை என்ன செய்வான்? கொண்டு வருவான்னு சொல்லி ஒரு கவிதை சொல்லுவாங்க. அப்போ சாலிசத்து, மூணாவது விஷயம். ரெண்டு முடிஞ்சிச்சு. மூணாவது என்ன சொல்றாங்க? இப்லீஸு மலக்கள் உள்ளவனா இல்லையா என்று பார்க்க போனா, பொதுவாக இதில் முஃபஸிரின்களுடைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, இவர் மலக்குல கிடையாது. ஏன்னா அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான்? சஜதுன்னு சொல்லிட்டு இல்லா இப்லீஸ் என்பதாக சொல்லிட்டான். அப்போ என்ன செஞ்சான்? அப்போ அந்த இஸ்திஸ்னா இருக்க முன்கத்திய, அவன் இப்லீஸுங்கிறவன் ஜின்ல உள்ளது இல்லை. முதல்ல அதாவது முதல் கருத்து என்ன சொல்றாங்க ஒரு சிலர், அவன் மலக்குல உள்ளவன் தான். ஏன்னா அல்லாஹ் சஜிதா செய்தார்கள் என்று சொல்லிட்டு இல்லா இப்லீஸ் என்று சொல்லியிருக்கான். அப்போ அந்த மலக்களுடைய கூட்டத்தை ஃபுல்லும் சொல்லிட்டு அதிலிருந்து இப்லீஸை மட்டும் பிரிச்சதுனால அவன் மலக்களை சார்ந்தவன் தான் என்பதாக சொல்லப்படுது. சரி, மற்றவங்க சொல்றாங்க, இல்லை இல்லை, இந்த இஸ்திஸ்னா இருக்க முன்கத்திய, அதாவது இந்த இஸ்திஸ்னாங்கிறது முன்கத்தியா இருக்கு, இது முழுசா நீக்கிட்டான். எப்படின்னு சொன்னா, இப்லீஸுங்கிறவன் என்னது, அதாவது முன்கத்தினா செஞ்சாங்க, ஆனா என்ன செய்யல, இப்லீஸ் மட்டும் செய்யலைன்னு சொல்லிட்டு தனியாக்கிட்டான். அப்போ இதுல என்ன சொல்றதுன்னா, அதாவது இப்லீஸுங்கிறவன் ஜின்ல உள்ளவன், மலக்குல கிடையாது. இது யாரா? ஹசரத் ஹசன் பஸ்ரி, ஹசரத் கத்தாதா, அது மாதிரி இவங்க இதை அல்லாம ஜமக்ஷர் ரஹ்மத்துல்லாஹி இந்த விஷயத்தை தான் நினைச்சிருக்காங்க, தேர்ந்தெடுத்திருக்காங்க. மேலும் என்னது, ஹசன் பஸ்ரி அவங்க சொல்றாங்க, இப்லீஸ்ல என்னது, இப்லீஸ் ஒரு கணம் கூட, ஒரு கண்ணிமைக்கும் நேரம் கூட மலக்களை சார்ந்தவனா இருக்கவும் மாட்டான், இருக்கவும் முடியாது அப்படிங்கிறது சொல்றோம். அதுதான் நம்ம என்ன செய்யறோம், நம்ம இது சில ஆதாரங்களை கொண்டு இதைத்தான் நம்ம உறுதிப்படுத்துறோம். என்னன்னு சொன்னா, மலக்குமார்கள்ங்கிறவங்க பாவங்களை எல்லாம் விட்டு பரிசுத்தமானவங்க. லா யாசூன் அல்லாஹ் மா அமரஹும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்போ இப்லீஸ் என்ன செஞ்சான்? முதல்ல விஷயம், ரப்புடைய கட்டளைக்கு மாறு செஞ்சான். ரெண்டாவது, மலக்குமார்கள் ஒளியினால படைக்கப்பட்டவங்க, இப்லீஸ் நெருப்புனால படைக்கப்பட்டவன். அப்போ இதே என்ன செய்யுது? முழுமையாக துண்டிப்பு, ரெண்டுக்கு மத்தியில் வேறுபாடு தெரியுது. அடுத்து, மலக்குமார்களுக்கு சந்ததிங்கிறது கிடையாது, இப்லீஸ்க்கு சந்ததி இருக்கு. ஏற்கனவே இதை பற்றி சென்ற பாடத்திலே வந்துச்சு. அப்போ அல்லாஹ்வுக்கு அஃபதத்தஹிதுனஹு வ துர்ரியத்தஹு அவ்லியா மின் தூனி என்பதாக சொல்றோம். அடுத்து தெளிவான ஒரு இது நஸ்ன்னு சொல்லி சொன்னா என்ன, சூரத்துல் கஹஃப்ல அல்லாஹ் சொல்லியிருக்கிறது, அவன் யாரு? இல்லா இப்லீஸ் கான மினல் ஜின்னி என்பதாக சொல்லிட்டான். அப்போ அவன் ஜின்னை சார்ந்தவன். ஃபஸகான் அம்ரி ரப்பிஹி, அவனுடைய ரப்புடைய கட்டளையை என்ன செஞ்சுட்டான்? மாறு செஞ்சுட்டான்னு சொல்லி அல்லாஹ் தெளிவாக சொல்றதை நம்ம பார்க்குறோம். அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்லியிருக்கிறத பார்க்குறோம். வாங்க இபாதத்தை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான். சாலிசத்து, மூன்றாவது விஷயம், ஹல்கான இப்லீஸ் மினல் மலாயிகா, இப்லீஸ் மலக்குமார்கள் உள்ளவனா என்பதாக கேட்குறாங்க. அல் ஜவாப், பதில் என்ன? இஹ்தலஃபல் முஃபஸ்ஸிரூன் அலா கவுலைன், இரு சொற்களின் அடிப்படையில் முஃபஸ்ஸிரின்கள் தங்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு கொள்கிறார்கள். ذهب بعضهم இலா, ஒரு சிலர் செல்கிறார்கள், அன்ன இலா அன்னஹு, அதாவது மினல் மலாயிகத்தி, இப்லீஸ் என்பவன் மலக்குமார்களை சார்ந்தவன், பி தலீலில் இஸ்திஸ்னா, இஸ்திஸ்னாவுடைய அடிப்படையை கொண்டு, ஃபஸஜது இல்லா இப்லீஸ், சஜிதா செய்தார்கள் இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர எல்லாம் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த இடத்துல இவங்க என்ன செய்யறாங்க? அப்போ இந்த இஸ்திஸ்னா ரெண்டு வகைப்படும், ஒன்று முத்தசில், ஒன்று முன்கத்தியா. அப்போ இவங்க முத்தசிலன்னு சேர்க்குறாங்க. அப்படின்னா என்ன? உதாரணம், ஜால் கௌமு இல்லா ஜெய்தன்,
கூட்டம் வந்துச்சு ஜெய்தை தவிர. இப்போ கவுமுல சார்ந்தவன் தான் ஜெயித். அப்போ ஜெயித் வந்து கூட்டத்துல உள்ள ஒருவன், மனித இனத்தை சார்ந்தவன். அதனால எனது இஸ்திஸ்னா முத்தசில். அதே போல இதுவும் இஸ்திஸ்னா முத்தசிலு. அப்போ ஃபசஜது மலக்குமார் எல்லாம் சஜா செஞ்சாங்க. இல்லா இப்லீஸ, இப்லீஸ் என்ற மலக்கை அப்படிங்கிற மாதிரி, இப்லீஸை தவிர. அப்போ அவனும் மலக்கை சார்ந்தவன் தான், இஸ்திஸ்னா முத்தசில் தான் என்பதாக சொல்றாங்க. ஒகால ஆஹரும் மற்றவங்க சொல்றாங்க அல் இஸ்திஸ்னாவு முன்கத்தியுன், இஸ்திஸ்னா இருக்க முன்கத்தி. உதாரணமா ஜால் காமல் கவுமு இல்லா ஹிமாரன், கூட்டம் எல்லாம் நினைச்சு அவங்க கழுதையை தவிரன்னு சொல்லணும். அப்போ இந்த இடத்துல இது கழுதைங்கிறது கூட்டத்தை சார்ந்தது கிடையாது. அப்போ அதை விட்டு பிரிந்து வினது, அது வேற இனத்தை சார்ந்தது, அந்த ஜின்ஸை சார்ந்தது கிடையாது. அப்போ இந்த இஸ்திஸ்னா முன்கத்தி, அதாவது இல்லா இப்லீஸ், எல்லாம் வந்து சஜா செஞ்சாங்க, இல்லா இப்லீஸ், இப்லீஸ் இனத்தை தவிர அப்படின்னு சொல்லிட்டு இப்லீஸை வந்து அது முன்கத்தி ஆக்குறாங்க. அல்ல இஸ்திஸ்னா முன்கத்தியுன் வ இப்லீசு மினல் ஜின்னி, இப்லீஸ் என்பவன் ஜின்னை சார்ந்தவன், ஒலைசு மினல் மலாய்க்கத்தி, மலக்குமார்களுடைய சார்ந்தவன் கிடையாது. ஒ இலைஹி தஹபல் ஹசனு, இந்த கருத்தின் பக்கம் தான் ஹசன் பிஸ்ரி ரலியல்லாஹ், ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க, வ கத்தாதத்து கத்தாதா அவங்க, வக்தாரஹு ஸமக்ஷரியு, இந்த கருத்தை தான், அந்த மலக்கு கிடையாது, அவன் ஜின்னை சார்ந்தவன் என்ற கருத்தை தான் அல்லாம ஸமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் தேர்ந்தெடுத்திருக்காங்க. காலல் ஹசன் பிஸ்ரி, ஹசன் பிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, லம் யகுன் இப்லீசு மினல் மலாயிகத்தி, இப்லீஸ் இருக்கின்றானே மலக்கை சார்ந்தவன் கிடையாது. தரஃபத் ஐனின், ஒரு கண்ணிமைக்கும் நேரம் கூட அவன் மலக்கை சார்ந்தவன் கிடையாது. மலக்குடைய லிஸ்ட்லேயே வரலாம. வ நஹ்னு நுரஜ்ஜிஹுல் கௌல அஸ்ஸானி இல்ல அதில்லத்தில் ஆத்தியா, நாம் என்ன செய்றோம், தர்ஜீஹ் கொடுக்கின்றோம், அதாவது முன்னுரிமை கொடுக்கின்றோம். அல் கவுல சாணி, இரண்டாவது கவுல. இரண்டாவது கவுல என்ன, அவன் வந்து எனது மலக்குல, அவன் மலக்கை சார்ந்தவன் கிடையாது, ஜின்னினத்தை சார்ந்தவன். இது இஸ்திஸ்னா முன்கத் என்று சொல்றோமே, அதுக்கு தான் நாம் என்ன செய்யணும், கவுல சாணி இல்ல அதில்லத்தில் ஆத்தியா, கீழ் வரக்கூடிய ஆதாரங்களின் அடிப்படையில் நாம் ரெண்டாவது கவுலை தான் முன்னுரிமை கொடுக்கிறோம். ஒன்னாவது என்ன, அல் மலாய்கத்து முனஸ்ஸஹூன அனில் மாசியா, மலக்குமார்கள் அதாவது பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், அனில் மாசியா பாவங்களை விட்டு பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், அல்லது முனஸ்ஸிஹூன் சொன்னா முனஸ்ஸஹூன் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். லா யஅஸூன் அல்லாஹ் மா அமரஹும், அவர்கள் எதை ஏவப்பட்டார்களோ, எதை அல்லாஹ் ஏவினானோ, லா யஅஸூன் அல்லாஹ் மா அமரஹும், எந்த ஒன்றை அல்லாஹ் அவர்களுக்கு ஏவினானோ அதற்கு மாறு செய்ய மாட்டார்கள். இப்போ இப்லீசு, இப்லீஸானவன் கது அசா, மாறு செய்து விட்டான், அம்ர ரப்பிஹி, அவனுடைய ரப்பினுடைய கட்டளைக்கு மாறு செய்து விட்டான். அப்போ மாறு செய்தங்க குணம் யார்கிட்ட, இப்லீஸ்ட உள்ளது, மலக்கள்கிட்ட கிடையாது. அப்போ இதே முதல் தலீல், இவன் யாரை சார்ந்தவன் கிடையாது, மலக்கை சார்ந்தவன் கிடையாது. இரண்டாவது மலாய்க்கத்து ஹுலிகத் மின் நூரின், மலக்குமார்கள் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள். ஓ இப்லீசு, இப்லீசோ ஹுலிக மின் நாரின், நரகத்துக்கு நெருப்பை கொண்டு படைக்கப்பட்டவன். ஃபக் தபிஅத்துஹுமா முக்தலிஃபத்துன், அப்போ தபிஅத்துமா ரெண்டு பேருடைய, ரெண்டினுடைய நெருப்பு ஒளி, அதாவது நூர் நார், ரெண்டினுடைய இருக்கை தன்மைகள் இருக்கிற முக்தலிஃபத்துன் மாறுபட்டதாக இருக்கு, ஒன்றுக்கொண்டு முரணானதாக இருக்கிறது. இதனுடைய குணம் வேற, அதனுடைய குணம். ஒளிங்கிறது வேற, நாருங்கிறது, ஒளி வந்து மனசுக்கு இதில் இதை இதை இல அதாவது என்னது, ஒரு இனிமையை கொடுக்கக்கூடியது, ஒரு கண்ணுக்கு ஒரு பார்வையை கொடுக்கக்கூடியது, ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது, அதை நோக்கி மக்கள் விரைவாங்க, அதை வந்து விரும்புவாங்க. நெருப்புங்கிறது அது எரிக்கக்கூடியது, பயமுறுத்தாட்டக்கூடியது, சுட்டெரிக்கக்கூடியது, பக்கத்திலே போக மாட்டாங்க, பெருமை பிடிச்சது. சரி, மூணாவது மலாய்க்கத்து லா துர்ரியத லஹு, மலக்குமார்களுக்கு சந்ததிகள் என்பதே கிடையாது. இப்லீசு லஹு துர்ரியத்துன், ஆனால் இப்லீசுக்கோ துர்ரியத் என்பது, சந்ததி என்பது உண்டு. அஃபதத்தஹிதூனஹு வ துர்ரியதஹு அவுலியா மின் தூனி, அல்லாஹ் கேட்கலாம், அவனை நீங்கள் ஆக்கிக் கொண்டீர்களா, இன்னும் அவனுடைய சந்ததியை ஆக்கிக் கொண்டீர்களா, அவுலியா நேசர்களாக, உதவியாளர்களாக, மின் தூனி என்னை விட்டு விட்டு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிட்டீங்களா. நாலாவது கேட்கிறான், நஸ்ஸு ஸரீஹுல் வாதிஹ், தெளிவான விளக்கமான ஒரு தலீல் ஆதாரம் என்ன, சூரத்துல் கஹ்ஃப்ல வருது, அலா அன்னஹு மினல் ஜின், அவன் ஜின்னினத்தை சார்ந்தவன் தான் என்பதற்கு சூரத்துல் கஹ்ஃபிலே தெளிவான ஒரு ஆதாரம் ஒன்று இருக்கின்றது. வஹுவ கௌலுஹு தஆலா, அது அல்லாஹ்வுடைய சொல்லாக இருக்கிறது. இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர, கான மினல் ஜின்னி, அவன் ஜின்னினத்திலிருந்து ஆனவன், ஃபஸக அன் அம்ரி ரப்பிஹி, அவனுடைய ரப்பினுடைய சொல்லை விட்டு அவன் மாறு செய்து விட்டான், அவனுடைய ரப்பினுடைய சொல்லை அவன் மாறு செஞ்சுட்டான். வகஃபா பிஹி ஹுஜ்ஜத்தம் வ புர்ஹானா, அப்போ வகஃபா பிஹி, இதுவே போதுமானதாக இருக்கிறது, ஹுஜ்ஜத்தன் ஆதாரமாகவும், அத்தாட்சிக்கும் ஆதாரத்திற்கும் இதுவே போதுமானதாக இருக்கிறது. வகஃபா பிஹினா இந்த சொல்லே எனது போதும், இது ஆதாரத்துக்கும் அத்தாட்சிக்கும் எனது இந்த அல்லாஹ்வுடைய இந்த கவுலே போதுமானதாக இருக்கிறது. இப்லீஸ் என்பவன் ஜின் இனத்தை சார்ந்தவன், மலக்கு இனத்தை சார்ந்தவன் இல்லை என்பதை இதன் மூலம் தெளிவுபடுத்துகிறது. அப்போ 3 விஷயங்கள் நமக்கு இதில் சொல்லப்பட்டுச்சு.
முதலாவது பயன் சஜிதாங்கிறது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இபாதத்துக்காக செய்யப்படும். வேற யாருக்கும் என்னது இபாதத்துக்காக கிடையாது, தொழுகைக்காக கிடையாது. ஆனா என்ன கண்ணியத்துக்காக ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மலக்குமார்கள் அல்லாஹ் செய்ய சொன்னா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய குழந்தைகளும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு செஞ்சாங்க. ஆனா யாரும் யாருக்கும் இனி செய்யவும் கூடாது, செய்யறது ஹராம் கூடாது. அல்லாஹ்வை தவிர யாருக்கும் செய்யக்கூடாது. அது அந்த இபாதத்துடையதுன்னா ஷிர்கா போயிடும். சரி. அடுத்து 2வது விஷயம் அதாவது ஒரு சிலர் விஷயங்கள் இருக்குது. அதாவது அது முன்னாடி உள்ள அந்த அதாவது ஒரு சில குற்றத்தின் காரணமா ஒரேடியா என்ன செய்ய மாட்டாங்க. சிலர் ஒதுக்கி வைக்கப்பட மாட்டாங்க. அவங்களுடைய பதவியோ, பட்டமோ பறிக்கப்படாது. உதாரணமா அதுக்கு ஆதாரம் தான் என்னன்னு சொன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்த அல்லாஹ் தஆலா அவங்க செஞ்ச தப்புனால சொர்க்கத்த விட்டு ஒரேடியா வெளியாக்கல. கொஞ்ச காலத்துக்கு வெளியாக்கியிருக்கான், திரும்ப கூப்பிட்டுருவான். அதே மாரி அவங்களுடைய கிலாஃபத்துடைய பதவிய புடுங்கல. நான் உங்கள இதுக்காகத்தான் படைச்சேன், நீ இப்படி செஞ்சுட்ட உடனே பறிக்கல. அதெல்லாம மாறாக அவங்கள தேர்ந்தெடுத்து ஒரு குடை மேல குடை கொடுத்து அனுப்பியிருக்கான். அதுதான். அடுத்து 3வது விஷயம் சொன்னாங்க. இப்லீஸ் என்பவன் ஜின் இனமா, மலக்கினமானா அவன் ஜின் இனம் தான். ஏன்னா மலக்கினம் கிடையாது. அதுக்குரிய ஆதாரங்கள தெளிவா சொன்னோம். 1 மலக்குமார்கள் பரிசுத்தமானவங்க, அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டாங்க. இவன் மாறு செஞ்சுட்டான். 2வது மலக்குமார்கள் ஒளியால படைக்கப்பட்டவங்க, இவன் நெருப்பால படைக்கப்பட்டவன் 2க்கும் மத்தியில பெரிய வித்தியாசம் இருக்கு. 3வது மலக்குமார்களுக்கு சந்ததிலாம் கிடையாது. ஆனா இவனுக்கு சந்ததி இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்லயே தெளிவா சொல்லிட்டான். 4வது ஒரு தலீல் என்னன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல ஓப்பன் டிக்ளேர் பண்ணிட்டான். இவன் ஜின் இனத்தை சார்ந்தவன். அல்லாஹ் அவனுடைய ரப்புடைய கட்டளைக்கு மாறு செஞ்சவன் என்று தெளிவான அத்தாட்சி போட்டு அல்லாஹ் உடைச்சிட்டான். தெளிவாக விவரிச்சு சொல்லிட்டான். அப்ப இதிலிருந்து ஷைத்தான் ஜின் இனத்தை சார்ந்தவன் என்பது தெளிவாகிறது. இப்ப இந்த ஆயத்துக்கள் நமக்கு கிடைத்த பலன்களை அறிந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். நாம் அறிவது மட்டுமல்ல, அதை புரிந்து எதை அமல்படுத்த வேண்டுமோ அதை அமல்படுத்த வேண்டும். எதை விட்டு தவிர்ந்து கொள்ள வேண்டுமோ அதை விட்டு தவிர்ந்து கொள்ள வேண்டும். மேலும் நாம் இதை பிறருக்கும் எத்தி வைக்க வேண்டும். அல்லாஹு தாலா கற்கக்கூடிய கல்வியை கொண்டு நமக்கு பிரயோஜனத்தை தந்தருள்வானாக. நமக்கு உள்ளத்திலே ஹிக்மத்தை நிரப்பி அருள்வானாக. நேரான பாதை ஹிதாயத்தை நமக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் இதை நடத்தக்கூடியவர்கள், இதை கேட்கக்கூடியவர்கள், இதற்கு உதவக்கூடியவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்கி அருள் புரிவானாக. ஷைத்தானுடைய தீங்கை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக. ஷைத்தானை எதிரியாக பார்க்கக்கூடியவர்களாக நம்மை ஆக்கி அருள்வானாக. அதே போன்று பெருமை, கெட்ட குணங்களை விட்டு அல்லாஹ் நம்மை கெட்ட குணங்களை விட்டு பாதுகாப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.